ஹாய். நான் இப்போ ஒரு பழம் காமிக்க போகிறேன். அந்த பழத்தோட பேர் கேரளாவில் ஃபேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அந்த பழத்துக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. இது 3 கலரில் காய்க்கும். ஒன்று மஞ்சள் கலரு, இன்னொன்று பச்சை கலர், இன்னொன்று வைலட் கலர். மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். வைலட் கலருக்கு ஃபுல்லாக இனிப்பு தான் அதிகமாக இருக்கும். பச்சை கலருக்குமே இனிப்பு உள்ளது இருக்குங்க. ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா புளிப்பும் இனிப்பும் தான் இருக்கும். இதை எடுத்து முறிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த உள்ள பழம் மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு விதையாக இருக்கும். அதை எடுத்து ஜூஸ் அடித்து குடிப்பாங்க ஜீனி கலந்து. பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னு சொல்லி நிறைய விலைக்கு இது போகும், கடையில் விலைக்கு போகும். இந்த செடியை நட்டு வைக்கும்போது யோசிக்கலை காய் இவ்வளோ காய்க்கும்னு. அதனால் நட்டவங்க என்கிட்ட கேட்டாங்க, சாந்தா இதை நான் நடுறேன், ஓ வீட்டுக்கு கொடியாக பறந்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. இப்போ நான் சொன்னேன், ஒரு பிரச்சனை இல்லை, நான் படந்தோட்டம் அதாவது கொடியாக வந்துடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்போ நினைக்கல, இவ்வளோ காயும் சாந்தா பக்கத்து காய்க்க போது, நம்ம பறிக்கணும்னாலே சாந்தா விசாரித்தாதே நடக்கும்னு அவங்க நினைக்கல. நான் சரி வந்தால் வந்துட்டு போகுது, இருக்கட்டும் விடுங்க நட்டுக்கங்க அப்படின்னு சொன்னனால காயெல்லாம் இப்போ நம்ம பக்கம் காய்ச்சிருச்சு. தெரியுதா? இப்போ அவங்க நினச்சாலும் பறிக்க முடியாது, நம்ம பறித்து கொடுத்தாதே அவங்க வாங்க முடியும். அவங்க வீடு அங்கே இருக்குது, காய் மொத்தம் இங்கே இருக்குது. இதுக்கு வேணும் ஒரு அதிர்ஷ்டம் என்ன?